ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோஸ் எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக போடுறீங்களே, கொஞ்சம் லாங்காக போடுங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் வீடியோவா? லாங் வீடியோலாம் போட்டால் யாருங்க பாப்பா? அதனால தான் நான் எல்லாம் கட் ஷார்ட் பண்ணி குட்டி குட்டியாக போட்டுட்ருக்கேன். இன்னொன்று, லாங் வீடியோ போட்டோம் அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கணும். பேசினா தான் ஒரு மாதிரி இன்ட்ராக்டிவாக இருக்கும். சும்மா வீடியோ மட்டும் லாங்காக போட்டு மியூசிக் மட்டும் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. அப்படி என்ன பேசுகிறது லாங் வீடியோவில்? சரி, இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலாக் எடுத்திருக்கேன். சரி, வெதர் நல்லாயிருக்கு, டீ குடிக்கிறதுக்காக நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். எங்களோட ஃபேவரட்டான டீ ஸ்பாட்டில் டீ வாங்கிட்டு ரைஸ்க்கு வீட்டிலே பண்ண மில்க் ஷேக்கை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேக் பண்ணி அவனை குடிக்க வச்சுட்டு போயிட்டுருந்தோம். இங்கே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் காமனாக ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபுட்பால் ப்ளே தான். எல்லாருமே ஃபுட்பால் விளையாண்டுருப்பாங்க. நார்மலாக போடுற அட்டையரில் கூட ஃபுட்பால் ஜெர்சி தான் இருக்கும். ரைஸ் அவனோட ட்ரக்கெல்லாம் வச்சுட்டு விளையாண்டுருந்தான். என்ன டீ குடிக்கிறதுக்கு பீச்சுக்கு தான் போவீங்களா? வீட்டிலலாம் உட்காந்து குடிக்க மாட்டிங்களா? அப்படி தானே நினைக்க. வருஷத்துலேயே 3 மாதம்தான் வெதர் நல்லாயிருக்கும். நவம்பர், டிசம்பர், ஜான்வரி. அதுக்கப்புறம் நினச்சா கூட இந்த டைம்லலாம் வெளியில் வர முடியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நாமளாவது பரவாயில்ல, வெறும் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் மட்டும்தான். ஒமானிஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரு கடை மாதிரி இருக்கும். அவ்வளோ நிறையா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இங்கே வெளியில் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் கடை மாதிரி இருக்கும். அவ்வளோ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பட் அவங்க ஃபேமிலியும் எல்லோரும் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால தெரியாது. டிசம்பர், ஜான்னாலே அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்துட்டு ரீசன்ஸ் ஃபைண்ட் பண்ணிப்பாங்க செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. பிகாஸ் ஆஃப் வெதர், எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் கெட் டுகெதர் பண்ணி செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. சுற்றி எல்லோரும் வாக்கிங், ரன்னிங், ஃபுட்பால்னு விளையாண்டுருக்காங்களே, நீங்கள் மட்டும் ஏன் உட்காந்துட்ருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இந்த குட்டி பையனை நடக்க விட்டோம் அப்படின்னா அவன் 3 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடப்பான் நடந்துக்கிட்டே இருப்பான். திருப்ப அவனை காருக்கு கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த வாட்டி அவனை அரெஸ்ட் பண்ணி ஒரே இடத்துல உட்கார வச்சு விளையாட விட்டுரும். அப்படியே சன்செட் ஆகிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சு. சரி, இப்போவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஆஸ் யூஷுவல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அவனை மெதுவாக சமாதானப்படுத்தி பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். நம்ம ஒரு பக்கம் நடந்தால் அவன் இன்னொரு பக்கம் நடப்பான். அப்படியே இன்னும் டார்க் ஆகும்போது, அன்றைக்கி ஃபுல் மூன் டே போல், அந்த மூன் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணி மேலே பட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே தனியாக அதை மட்டும் ஒரு வியூ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 2-3 பேர் கிளிப் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறம் நான் ஒரு ஷாட் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது ஏதோ பார்க்குறதுக்கு மிட் நைட் மாதிரி தெரியும், ஆனால் ஈவினிங் 6:15க்கு எடுத்த வீடியோ இது. பார்த்தீங்களா? இது பார்க்குறதுக்கு மிட் நைட்டில் எடுத்த மாதிரி இருக்குல்ல, பட் ஈவினிங் எடுத்தது. இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.